அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நாம் இன்றைய பதிவிலே பார்க்க இருப்பது திருவெம்பாவையின் மகத்துவம் பற்றிய தொடர்ச்சியை. நாம் சென்ற பதிவிலே மாணிக்கவாசகப் பெருமான் இறைவனின் பெருமைகளைப் பற்றி கூறும்போது, சிவபெருமான் எவராலும் எவற்றாலும் அளவிடப்பட முடியாதவன் என்றும், அவர் ஓருடல் கொண்டவன் அல்ல, ஒரு பாதி பெண்ணுருவாய் அன்னையின் வடிவை கொண்டவன், அதாவது அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபமாய் காட்சியளிப்பவன் என்பதை பார்த்தோம். நாம் இப்போது பார்க்க இருப்பது, வேதமுதல் விண்ணேறு மண்ணும் துதித்தாலும் ஓத உளவா ஒரு தோழன் தொண்டருளன். அதாவது வேதங்கள் முதலாக விண்ணகத்தோறும் மண்ணகத்தோறும் எப்படி புகழ்ந்தாலும் முற்றாக சொல்லி முடியாது. அந்த அளவு அவன் பெருமை விரிந்து கொண்டே செல்லும். அவன் உயிர்களிடத்திலே கருணையுள்ள உற்ற தோழன், தொண்டர்களின் உள்ளங்களிலே உள்ளவன். என்றென்றும் இறைவனின் பெருமைகளை பாடிச் சென்ற பெண்கள் ஆலயத்தில் தொண்டு செய்யும் பணிப்பெண்களை எதிர்கொள்கின்றார்கள். உடனே அவர்களை பார்த்து, கோதில் குலத்தரண்டன் கோயிற் பினா பிள்ளைகால் ஏதவனூர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆரையலார் ஏதவனைப் பாடும் பரிசேலோர் என்பாவாய் என்று கேட்கிறார்கள். இறைவனது ஆலயத்திலே பணி செய்யும் பெண்களே, ஆதியும் அந்தமும் இல்லாதவன், அருவமானவன், உருவமானவன், உருவத்தில் இருமையானவன், உயிர்களிடத்தில் கருணையானவன், அடியாரின் உள்ளத்தில் கோயிலானவன், அப்படிப்பட்டவனை எந்த ஊரவன் என்று பாடுவது? என்ன பெயர் சொல்லிப் பாடுவது? உற்றவர் யார் என்று கொள்வது, அந்நியர் யார் என்று சொல்வது, எப்படித்தான் அவனை பாடுவது என்று ஆனந்த உணர்ச்சி மேலிட்டால் அங்கமெல்லாம் புலகாங்கத்துடன் கேட்கிறார்கள். அதற்கு, பாதாளம் ஏழுடுங்கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உளவா ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் குலத்தரண்டன் கோயிற் பினா பிள்ளைகால் ஏதவனூர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆரையலார் ஏதவனைப் பாடும் பரிசேலோர் என்பாவாய் என்று விளக்குகிறார்கள். இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும். நன்றி, வணக்கம்.